ஓய், என்னடி இம்புட்டு நேரமா? நேத்து எவ்வளவு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். எதையாவது ஒன்று போட்டுட்டு வந்து கண்ணில் காட்டுறியா? ஏய், அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வாடி. இல்லைனா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, அதுவும் உனக்கு மேட்சாக இருக்கும், அதை போட்டுட்டு வா. என்னங்க நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸை தானே உன்னை போட்டு வர சொன்னேன். இல்லை அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸை போடு, அதான் உனக்கு எடுப்பாக இருக்கும். ஆ போங்க. நான் எடுக்கும்போது இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாலும் என்னால் அப்படியெல்லாம் போட்டுட்டு வர முடியாது. ஏய், என்கிட்ட தானே போட்டு காட்ட போற, இப்போ போட போறியா இல்லையா? அதுவும் இல்லாம ஹேர் ஸ்டைல மாத்திட்டு வா. இப்படி எப்பவும் போல இழுத்து சீவிட்டு இருந்தா நல்லவா இருக்கு. ஆ அதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்காது. ஏங்க வேணும்னா இன்னொரு 2 saree எடுத்து கொடுத்தீங்களே, அதை ஊற்றி காட்டவா? மாடி, எப்ப பார்த்தாலும் இழுத்து போத்திக்கோ. வேற ஆள் தான் பார்க்கணும் போல, நீ சரிப்பட மாட்ட. என்னங்க இப்படி எல்லாம் பேசுகிறீங்க? நான் இழுத்து போத்திட்டு இருக்குதானே பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்னை கட்டுனீங்க. அப்போ தான் எலிசபெத்தையே கட்டியிருக்கலாம்ல. ஆமால, வேற பொண்ணு எதுக்கு தேடணும்? எலிசபெத்திட்ட கொண்டு அவள ட்ரெஸ்ஸையும் போட்டா அவ விதவிதமா போட்டு காட்டுவா. நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். வேண்டாம், நானே போட்டுட்டு வரேன். சரி சரி, கரையாத, சீக்கிரம் போட்டுட்டு வா. போதுமா? கலத்திரட்டா? ஏங்க நல்லா இல்லைல்ல? கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். அப்போ கழிச்சிரு கழிச்சிரு. போங்க. நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு புடவை எடுத்து கட்டிட்டு வரேன். அதான் எனக்கு செட் ஆகும். எனக்கு இதெல்லாம் நல்லா இருக்காது. இது ருக்குக்கு போட்டால் நல்லா இருக்குங்க, எனக்கு நல்லா இருக்காது. ருக்குக்கு போட்டா நல்லா இருக்கும். அதுக்கு என் தம்பி வாங்கி கொடுப்பான். நான் என் பொண்டாட்டிக்கு ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்தா அதை போடுறதுக்கு உனக்கு வலிக்குது. ஏய், இழுத்து போத்தி தானே இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு என்னடி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கூச்சமாகவே இருக்குது. எனக்கு இந்த மாதிரி உடம்போட ஒட்டி ட்ரெஸ் போட்டு பழக்கம் இல்லைங்க. எனக்கு வேண்டாங்க. எனக்கு சேலை தான் நல்லா இருக்கும். நான் 8 முழத்துக்கு 16 முழம் வாங்கி தரேன், நல்லா இழுத்து போத்திக்கிறியா? அடி பாவி, இதுக்கே எப்படின்னா அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸை அதை எலிசபெத்து கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அவள் தான் இந்த மாதிரிலாம் போடுவா, என்னாலலாம் போட முடியாது. ஒரே ஒரு நாள் ஆசைக்கு. ஏச்சி, அது என்ன மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஓப்பனாகவே இருக்கு, என்னால் போடவே முடியாது. நான் போட மாட்டேன். சரி சரி, கரையாத, அதை கொண்டு எலிசபெத்துக்கே கொடு, அவ போட்டுட்டு வருவா. அத்தான் அப்படின்னு வந்து பேசுவா, எனக்கு என்ன? சொன்ன சொல்லிட்டு போறா. அவ சொன்னா எனக்கு என்ன? அதுக்காக நானும் போட மாட்டேன். அவளே அத்தான்னு கூப்பிட்டுக்கட்டும். அந்த சுடிதார்லாம் அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் எப்போவாது எங்கேயாவது வெளியே போனால் போடுவேங்க. வீட்டில் அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. என்னால் ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. நான் போய் சேலையை கட்டிட்டு வரேன். நல்லா இழுத்து போத்திக்கோ. நான் உன் புருஷன் தானே, ஆசைப்படுறேன். இந்த ரூம்குள்ள போட்டு காட்டுறதுக்கு உனக்கு என்ன வெக்கம்? இது அப்படித்தான். நான் சின்னதுலேருந்தே எந்த ட்ரெஸ்ஸும் போடுறது கிடையாது தெரியுமா? பாவாடை சட்டை, தாவாணி, சேலை அப்படி தான் உடுத்திருக்கேன். எனக்கு இப்படி போட என்னமோ ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குங்க. வேண்டாங்க. எனக்கு அப்படி பழக்கமே இல்லை. அதனால இதை போட்டிருக்கிறதுக்கு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க. சாரிங்க. ஏய் லூசு, சும்மா ஒரு ஆசைக்காக தான் கேட்டேன். நீ சேலையில தான் ரொம்ப அழகா இருப்ப, எனக்கு உன்னை அப்படித்தான் ரொம்ப பிடிக்கும். போய் மாத்திக்கோ. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ போட்டா போதும். தேங்க்ஸுங்க. சும்மா உன்னை கலாய்க்கிறதுக்காக தான் இப்படிலாம் வாங்கி கொடுத்தேன்டி. எனக்கும் அதுலலாம் விருப்பம் இல்லை. நீ எப்பவுமே என் மகா. உன்னை பாவாடை தாவணியில் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் இப்போ மறுபடியும் பாவாடை தாவணி உடுத்திட்டு வா. சரிங்க. ஜாக்சன் வரா. ஏங்க நான் போன பிறகு கதவு தரீங்க. என்னடா சிரிக்கிற? ஆச்சி உனியும் மகச்சிட்டியும் கூட்டிட்டு வர சொல்லிச்சு. மகச்சிட்டி எங்க ஆளுக்கணும்? என்னடா இப்ப எதுக்கு? மகச்சித்தி குளிச்சிட்டு இருக்கா. ஆச்சி பிரேயர் ரூம்ல ஹால்ல இருந்துகிட்டு அப்படியே ஜேம்ஸ் சித்தப்பா கிட்ட என்னமோ
என்னடா இப்ப என்னாச்சு? புதுசா எதையோ குண்டை தூக்கி போட போறாங்களா? ஆச்சு ஓடுறோன்னு இருக்கு. ஜேம்ஸ் கிட்டப்போ அப்படியே காலைய குனிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? சரி சரி, சித்தி குளிச்சிட்டு வரட்டும், நானும் சித்தியும் வரோன்னு சொல்லு. சரி சித்தப்பா, அடக்க உடக்கமா ட்ரெஸ் மாட்டிட்டு வா. இப்படி எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் சட்டையோட வந்தேன்னு வச்சுக்கோ, சித்தம் சாய்க்கணும். ஏண்டா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நல்லா தான் இருக்கு. நீ வேற காலர் பட்டனை திறந்து விட்டு உட்காந்துருக்க. ஆச்சிக்கு பிடிக்காதே. சரிடா பெரிய மனுஷா. சீக்கிரமா வந்துரு சரியா சித்தப்பா? சரிடா. என்ன ஜீன்ஸ் போனே ஏதாவது ஒன்றுட்டு சொன்னானா? எதை பத்திமா? அவன் எதுவும் சொல்லலையே. நினைச்சேன் அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல அந்த டேவிட் கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டான்னு நினைச்சேன். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியுமே, அதான் பொண்ணை கூப்பிட்டேன். நீ டேவிட்காக விட்டு கொடுக்குறியா, டேவிட் உனக்காக விட்டு கொடுக்குறானான்னு பாப்போம். டேவிட்டையும் வர சொல்லியிருக்கேன். 2 பேரையும் வச்சு பேசுறது தானே நியாயமான பேச்சு. என்ன விஷயமா என்கிட்ட சொல்லுங்கம்மா. இல்ல, டேவிட்டும் வந்துடட்டும். டேவிட்டையும் வச்சு பேசுறது தானே நியாயமான பேச்சு. அவன் உனக்காக என்ன செய்யறான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. அவன் பாவம், மேல மேல அவனை கஷ்டப்படுத்துறது எனக்கு விருப்பம் இல்ல. அப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டான்? என்னடா கஷ்டப்பட்டுட்டான்? அவனாலதான் அத்தனை கஷ்டமும் நமக்கு. நம்மால அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ராசா நல்லா தான் இருக்கிறாரு. இங்க பாரு, தேவையில்லாம சென்டிமெண்ட்ல விழுந்துக்கிட்டு அப்படியே எதையாவது பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் வரட்டும், அவங்கிட்டயே நேரடியா பேசிக்கிறேன். குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் ஜேம்ஸ். என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீ நல்லா தானே இருப்ப. உன்னால என் குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதுதான். இப்ப புதுசா வேற மாதிரி சொல்றேன். இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீயா இருந்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இல்லைனா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். எனக்கு புரியல ஆண்டி. அப்படியா? உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நீ இங்க வந்து எனக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல ஜேக்கலினை கூப்பிட்டு பேசியிருக்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க. அப்படியா? ஆமா ஆண்டி. சரி, ஜேக்கலின்னு அவ புருஷனை விட்டுட்டு வந்து உன்னை கல்யாணம் கட்டிக்கணும், அப்படித்தானே? அவன் நல்லவன் இல்லை ஆண்டி. இங்க பாரு டேவிட், நான் என் பொண்ணுக்காக பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். நான் பார்த்த மாப்பிள்ளைய நீ குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவ வாழ்க்கை நல்லா இல்லைன்னு சொன்னா அதுக்காக நீ அவளை மறு கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆயிட்டியா? சரி, போனதெல்லாம் போட்டோம். இப்ப நான் ஒரு வழி சொல்றேன், அதை கேட்குறியா? சொல்லுங்க ஆண்டி. ஏற்கனவே ஜான் வேற மதத்துக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியும் ஆண்டி. இந்த ஜேம்ஸும் மகாவோட தங்கச்சி ருக்குவ காதலிக்கிறானாமே, அதுவும் உனக்கு தெரியும்ல. தெரியும் ஆண்டி. அப்புறம் ஏன் பொண்ணு ஜாக்குலின் உன்னை மறு கல்யாணம் கட்டிக்க போறேன்னு நிக்கிறா. நீயும் அவளை கல்யாணம் கட்டிக்க சம்மதிச்சிட்ட, அப்படித்தானே? ஆமா ஆண்டி. நேத்து அதை பத்தி தான் ஜான் கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அவன் உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அதனால இப்ப நானே உங்க 2 பேரையும் இங்க கூப்பிட்டுருக்கேன். நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு விட்டு கொடுக்குறீங்களோ, யாரு விட்டு கொடுக்காம போறீங்களோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீங்க 2 பேரும் நினைக்கிறதுல ஒண்ணுதான் நடக்கும். அத யார் விட்டு கொடுக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சொல்லுங்க ஆண்டி. ஜேம்ஸ் ருக்குவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா, அந்த கல்யாணத்தை நானே நடத்தணும்னா நீ ஜாக்குலினை அவ புருஷன் வீட்டில் கொண்டு விடணும். இல்ல ஜாக்குலினும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதையும் டைவர்ஸ் முடிச்சிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க. அப்ப ஜேம்ஸு நான் சொல்ற பொண்ண, அதுவும் எலிசபெத்தை கல்யாணம் கட்டிக்கணும். இப்ப சொல்லு, யாருக்கு யார் விட்டு கொடுக்க போறீங்கன்னு? நீங்க பேசுறது நியாயமே இல்லம்மா. டேவிட்டு என் ஃப்ரெண்டு, ஜேம்ஸு என் தம்பி. அவங்க 2 பேர் வாழ்க்கையுமே நல்லா இருக்கணும். ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஏன்னா ஒருத்தர் கல்யாணமாகி மறுபடி சர்ச்சில் நான் விருப்பப்பட்டபடி நடக்கணும்னு ஆசையில தான் அதை சொல்றேன். ஏமா ருக்கு கல்யாணத்தையும் ஜேம்ஸ் கல்யாணத்தையும் சர்ச்சில் வச்சு நடத்த வேண்டியதானே? அது என்னால முடியாது. ருக்கு எந்த மதத்துக்காரி? அவளை நான் மருமகளை ஏத்துக்கிட்டு மறுபடி சர்ச்சில் வச்சு கல்யாணத்தை நடத்தணுமா? என்னடா பேசுற?
ஏமா எத்தனையோ பேரு மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தானே? இல்லனா டேவிட்டும் நம்ம மதம் தான். ஏன் ஜாக்குலின் உங்க பொண்ணு, ரெண்டு பேருக்கும் நீங்க மறுபடியும் சர்ச்சில் வச்சு மறுபடி கல்யாணம் பண்ண வேண்டியதானே? வாய மூடு. ஏற்கனவே ஜாக்குலினுக்கு ஊரை குட்டி கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த கல்யாணத்தை நான் மறுபடியும் உடைச்சிட்டு மறு கல்யாணம் சர்ச்சில் வச்சு பண்ணணுமா? என்ன பேச்சு பேசுற? இங்க பாரு, ரெண்டுல ஒன்று தான் நடக்கும். ஒன்று எலிசபெத்து ஜேம்ஸ் கல்யாணம், இல்லை இன்னொன்று டேவிட் ஜாக்குலின் கல்யாணம். எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னை மன்னிச்சிருங்க குழந்தை. நான் வேற வழி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஜாக்குலின் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவளுக்கும் டேவிட்க்கும் நீங்கள் கல்யாணத்தை நடத்துங்க. ருக்கு இனி ஜேம்ஸ் வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டா. அதை நீ சொல்லி இங்க பிரயோஜனம் இல்லை. ஜேம்ஸ் அவன் வாயால சொல்லணும், ஜானும் அதுக்கு ஒத்துக்கணும். இல்ல ஆண்டி, இது தப்பு. நீங்க ஜேம்ஸ் ருக்கு கல்யாணத்தை நடத்துங்க. ஏற்கனவே ஜாக்குலினும் நானும் பட்டு போன மரம் தானே. எங்க வாழ்க்கைய அப்படியே ஓட்டிடுவோம். நான் ஜாக்குலின் வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன். டேவிட் அண்ணா, நீ சும்மா இரு. நீ எதுவும் பேசாத. நான் ருக்குவை மறந்துடுவேன். நான் எலிசபெத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேவிட்டுக்கும் ஜாக்குலினுக்கும் கல்யாணத்தை பண்ணுங்க. சரி சரி, ஏன் ஆளாளுக்கு போட்டி போடுறீங்க? 1 வீக் டைம் தரேன். என்ன பண்ணலான்னு நீங்களே முடிவெடுத்துட்டு அப்புறமா சொல்லுங்க. என்ன டேவிட் அண்ணே, நீ எதுக்கு இப்படி உம்மன் இருக்க? இங்க பாரு, அம்மா கோணம் தெரிஞ்சது தானே. எதையாவது ஒன்று சொல்லி குட்டையை கிளப்பலான்ட்டு இப்படி பிளான போடுறாங்க. இங்க பாரு, நான் ருக்குவ என்ன வருஷக்கிழமாவா விரும்பினே? சும்மா ஒரு ஜாலிக்காக. அதெல்லாம் அப்படியே மறந்துடுவேன். ருக்குவும் அப்படித்தான். அதை பற்றியெல்லாம் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. என்னடா சொல்ற? ருக்கு மனசுல சும்மா இருந்தவளை தூண்டி விட்டு அவ மனசுல ஆசையை விதைச்சிட்டு இப்ப இப்படி பேசினா எப்படி? ஆமாண்டா, ஜான் சொல்றதுதான் சரி. அந்த பொண்ணு செவனையன்னு சும்மா தானே இருந்துச்சு. நீ தானே அவளை சீண்டுன. இங்க பாரு, மாறி மாறி அவளை லவ் பண்றேன்னு நீ அவ பின்னாடி சுத்திட்டு இப்ப மறந்துருவோன்னு சொல்ற. டேய், நீ அவளை மறக்க முடியாதுடா. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நானும் ஜாக்குலினும் அப்படி இல்ல. ஜாக்குலின் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில அடிபட்டு உட்கார்ந்துருக்கா. அவளுக்கு இதெல்லாம் சாதாரணம், வலிய பொறுத்துக்குவா. எனக்கும் அப்படித்தான். நான் அவளை வருஷ காலமா மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்தவே. நான் அப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன்டா. ஆனா நீங்க வாழ வேண்டியவங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும்டா. ஆய மூடுடா. நீ ரொம்ப பேசாத. எனக்கு ஆத்திரமா வருது. எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லாம இப்ப வரைக்கும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க. டேய், ஜாக்குலின்னு வாழ்க்கையில பட்ட கஷ்டம்லாம் போதும். இனி அது அவ சந்தோஷமா இருக்கணும். இங்க பாரு, அவ வாழ்க்கையில மறுபடியும் கஷ்டத்தை அனுபவிக்க நான் விட மாட்டேன். அம்மா என்ன சொன்னாலும் சரி, என்னையும் மகாவையும் இந்த வீட்டை விட்டு துரத்துனாலும் பரவாயில்ல. உங்க 2 பேர் கல்யாணத்தையும் நாங்க நடத்தி வைப்போம். நீ என்னனே பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல டேவிட் அண்ணன் கல்யாணமும் ஜாக்குலின் கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும். இங்க பாரு, இந்த ருக்குவெல்லாம் என்ன 5 நிமிஷம் சண்டை போட்டாலே தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. அவளை பத்தியெல்லாம் நீ பெருசா நினைக்காத. ஐயோ அண்ணி, உங்களை வச்சுக்கிட்டு நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னை மன்னிச்சிடுங்க. ஏற்கனவே என்கிட்ட சண்டை போட்டு குட் பை சொல்லிட்டு போனவாவ. நான் தான் மறுபடியும் போய் வீட்டு வாசல் நின்று அவளை இழுத்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ எதையாவது சொல்லி சண்டையை போட்டா அவ பிசாட்டி என்னை விட்டுட்டு போயிடுவா. அண்ணி, நீங்க இதை பத்தியெல்லாம் ஒர்ரி பண்ணாதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது குழந்தை. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. எனக்கு அதிர்ந்து பேசக்கூட தெரியாது. எனக்கு இதெல்லாம் கேட்ட உடனே என்னமோ போல ரொம்ப சங்கடமா இருக்கு. என் தங்கச்சி உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டா சந்தோஷமா இருப்பா. ஆனா உங்களை மறந்துட்டு அவ எப்படி இருப்பாளோ தெரியல. ஆனாலும் அவ தைரியசாலி. அவ எல்லாத்தையும் தாங்கிக்குவா. நானே இந்த விஷயத்தை அப்படியே சொன்னாலுமே அவ ஜாக்குலின் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவா. அவ உடனே நான் இந்த கல்யாணத்தை மறந்துடுறேன்னு சொல்லுவா. ஐயோ அண்ணி, நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாரும் சும்மா போட்டு தேவையில்லாம குழம்பிக்காதீங்க. இங்க பாருங்க, ஜாக்குலினை டேவிட் அண்ணா கூட சேர்த்து வைக்கிறது தான் நம்ம வேலை. அதை தவிர வேற எதை பத்தியும் நினைக்காதீங்க. என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்கணுமோ அப்படி அமைச்சுக்குவேன். நீங்க தேவையில்லாம என்னை பத்தி கவலைப்படாதீங்க. ஆல் த பெஸ்ட் டேவிட்.
இல்லடா ஜான், நான் ஜாக்குலின்ட்ட பேசுறேன். அவன் புருஷ வீட்டுக்கு போவா. நீ ஜேம்ஸ் ருக்கு கல்யாணத்தை நடத்தி வை. எதுவும் பேச வேண்டாம். இப்ப நீ கிளம்பு. நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன். சரிடா. ஜாக்குலின், அப்பாவை மன்னிச்சிடுமா. அப்பா கையால் ஆக்காதத்தனத்தால தான் உன் வாழ்க்கை இம்புட்டு கஷ்டப்படுது. நான் சொல்ற எதையுமே உங்க அம்மா காதுலயே வாங்க மாட்டுக்கா. இப்ப கூட என்னமில்லாமோ பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஐயோ அப்பா, எனக்கு உங்க நிலைமை புரியுது. நீங்க எதையும் நினைச்சு மனசை குழப்பிக்காதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். கவலைப்படாதம்மா. இந்த வாழ்க்கையில இருந்து உன்னை எப்படியாவது அப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். நீ டேவிட் கூட சந்தோஷமா வாழணும். உனக்கு அப்பா கண்டிப்பா கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இல்லப்பா, நான் என் புருஷ வீட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன என் போக்கிலேயே விட்டுருங்க. என்ன ஜாக்குலின் இப்படி பேசிட்டு இருக்க? உனக்காக தானே ஜான் டேவிட் கிட்ட பேசி உனக்கும் டேவிட்க்கும் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கான். நீ இப்ப இப்படி சொல்ற? இல்லப்பா, பாவம் ஜேம்ஸ். அவன் வாழ்க்கைய அம்மா பந்தாடுது. அவன் ருக்குவை விரும்புறான். நானும் டேவிட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படி இப்படின்னு அம்மா சொல்றாங்க. எனக்கு தெரியாதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அம்மா அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுறத நான் கேட்டேன்ப்பா. வேண்டாம்ப்பா, டேவிட்டும் அதுக்கு சம்மதிக்க மாட்டான். அவன் ஜேம்ஸ் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைப்பான். நானுமே அப்படித்தான்ப்பா நினைக்கிறேன். நாங்கெல்லாம் வாழ்ந்து முடிஞ்சதுப்பா. இதை விடுங்க. டேவிட்க்கும் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அவன் சந்தோஷமா அவன் வாழ்க்கையை தொடங்கட்டும். நான் என் மாமியார் வீட்டுக்கே போறேன். அப்படி பேசாதம்மா. உன்னை அந்த படுபாவி படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதை கேட்ட உடனே எனக்கு மனசு எப்படி வலிச்சிச்சு தெரியுமா? ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்து இந்த மாதிரி குரங்கு கையில கொடுத்துட்டமேனு ராவும் பகலும் தூக்கம் வர மாட்டுக்கு. மனசு வேதனையா இருக்கு. உங்க அம்மா சரியான ஆரோக்கியா தான் இருக்கா. ஏன் இப்படி நடந்துக்கிறா? உன் மேல கொஞ்சம் கூட அவளுக்கு பாசமே இல்லையான்னு நான் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நீ அங்க போனா சரிப்படாதுமா. இல்லப்பா, ஜேம்ஸ் நல்லா இருக்கணும்பா. அவன் ருக்குவை கல்யாணம் கட்டிக்கணும். அவன் மனசு பூரா ருக்கு தான் இருக்கா. அவன் எனக்காக எலிசபெத்தை கட்டிக்கிறேன்னு சொல்றான்ப்பா. வேண்டாம்ப்பா. கொஞ்சம் பொறுமையா இருமா, அவசரப்படாத. அப்பா ஏதாவது முடிவு எடுக்கிறேன். இல்லப்பா, நீங்க அம்மா கிட்ட தோத்துருவீங்கப்பா. நீங்க அம்மா கிட்ட தலை குனிஞ்சு நிக்கிறத பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்குப்பா. உங்களால எதுவும் முடியாதுப்பா. வேண்டாம்ப்பா. அவ அன்னைக்கு உடம்பு முடியாம இருந்தப்ப எனக்கு மனசு அவ்வளவு வலிச்சிச்சு. ஆனா இப்ப நினைக்கிறேன் அவ அப்படியே இருந்திருக்கலாமோன்னு. என் மனசு அந்த அளவுக்கு காயப்பட்டு ரணமா இருக்கு. என் பிள்ளைங்க சந்தோஷத்தை விட அவளுக்கு அப்படி என்ன சுயநலமோ தெரியலையே. அப்பா, நீங்க கிளம்புங்க. அம்மா உங்களை காணலன்னு கோவப்பட போகுது. நான் பாத்துக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. ஜேம்ஸ்க்கும் ருக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இருமா, எதுனாலும் ஜான் கிட்ட பேசி முடிவெடுப்போம். அவசரப்படாத. உன் அண்ணனும் அதுதான் சொல்லுவான். கொஞ்சம் நிதானமா இரு. உன் அண்ணன் உன்னை எந்த நேரத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டான். உனக்கும் டேவிட்க்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இப்ப நீ அவசரப்பட்டு அங்க போனா எல்லாரும் தலை குனிஞ்ச மாதிரி ஆயிருமா. உன் புருஷன்கிட்ட மறுபடியும் நீ அவமானப்படணும். என் பொண்ணு அவமானப்படுறத நான் விரும்பல. அவன் உன்னை சந்தோஷமா வச்சுக்க மாட்டாமா. இன்னும் அதிகமா கொடுமைப்படுத்துவான். அவன் ராட்சசன். வேண்டாம் தங்கம், நான் சொல்றத கேளு. சரிப்பா, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாரு, ஜாக்குலின், நீ எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது. பொறுமையா இரு. அப்பா நிதானமா முடிவெடுக்கிறேன். கொஞ்சம் யோசிக்க விடுமா. சரிப்பா. ஆமாம் அப்பா, என்னால ஜேம்ஸ் கல்யாணம் நிற்க கூடாது. டேவிட் கிட்ட சொல்லி அவன் மனசை மாத்திக்க சொல்லணும்.